வணக்கம் முலே, வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைய தினமணி செய்தித்தாள போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே முடங்கியது நாடாளுமன்றம் முடிச்சு பொலிட்டிக்கல் நியூஸ் தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நாடாளுமன்றம் கூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் வந்து முன்வைச்சு பேசுவாங்க. அதனால அந்த அவையை வந்து நடத்த முடியாமல் அதை வந்து ஒத்தி வைக்கிறது அப்படின்றது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்து அடுத்து ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் நியூஸ் தான் ஃப்ரெண்ட். வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருக்குறள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் தலையங்கத்துக்கு கீழே. ஸோ குறள் என்ன அப்படின்னா, குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தூரும் வந்து என் குடியை உயரச் செய்வேன் என்ற முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை இறுக கட்டி கொண்டு தானே முன் வந்து துணை செய்யும் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நோக்கமாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து உதவி பண்ணும் அப்படின்றதான். ஸோ திருக்குறள் எண் வந்து 1023 அதிகாரம் வந்து குடி செயல் வகை அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் வள்ளுவருங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது அப்படி பார்க்குறோம் வந்து. நீங்கள் சரியான ஒரு நோக்கத்தோட நீங்கள் செயல்படும் போது அந்த செயல்பாட்டுக்கு உறுதுணையாக தெய்வம் இருக்கும் அப்படின்னா. ஒரே நாடு ஒரே சந்தா அப்புறம் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். நமக்கு கொஸ்டினாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ PAN 2.0 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 1435 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வருமான வரித்துறையின் PAN 2.0 திட்டத்துக்கு 1435 கோடி ஒதுக்கப்படுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக வரி செலுத்துவோரின் பதிவு சேவைகளை தரமான முறையில் வந்து எளிமையாக்கும் நோக்கில் இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள PAN TAN அந்த 1.0 திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் முக்கிய சேவைகள் மற்றும் இவை அல்லாத சேவைகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாகும். நாடு முழுவதும் தற்போது வரை 78 கோடி பேன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ பேன் கார்டு அப்படின்றது எதுக்கும் தெரியும், பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், பேன் கார்டு அப்படின்றது வேணும். அது குறிப்பிட்ட தொகைக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் பேன் கார்டு அப்படின்னு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து எல்லாரிடமே டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அது மூலியமா கவர்மெண்ட் ரன் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் வந்து வரி வசூல் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் டாக்ஸ் அப்படின்றது ஜிஎஸ்டி மற்றதை கம்பேர் பண்ணும்போது வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்க வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அடிப்படையில் இப்போ டாக்ஸ் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி டாக்ஸ் அமௌண்ட் வந்து வேணா குறைச்சி ஃபியூச்சர்ல எல்லாருமே டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு இந்த மறைமுக வரி அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதை டோட்டலாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் முடிச்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுடைய கொள்கையும். ஆனால் நேரடி வரி வந்து மக்கள்கிட்ட வாங்கும்போது மக்கள் வந்து தயக்கம் காட்டுறதுனால மறைமுக வரியில அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்காங்க. அண்ட் நேரடி வரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பலரை வந்து பார்த்தீங்கன்னா சென்றடையாமல் இருக்கு. நேரடியாக அவங்க கிட்ட இருந்து வரி வாங்குறது இல்லாத நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறைமுகமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோலா இருக்கட்டும், பால் பாக்கெட்டா இருக்கட்டும், எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கு அப்படி பார்க்கறது. ஸோ இதுதான் ஒரு நாடு வந்து அதிகப்படியாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் எக்கனாமிக்ஸோட விவாதமா இருக்குது. அடுத்து மத்திய உயர்கல்வித்துறையால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரே நாடு ஒரே சந்தா வலைதளம் மூலம் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை உயர்கல்வி நிறுவனங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ இதுக்காக என்ன பண்ணோம், ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்றது எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அதில் வந்து ஆய்வு கட்டுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதழ்கள் இருக்கும். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. அடுத்து இயற்கை வேளாண் இயக்கம் நாடு முழுவதும் 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மை ஊக்குவித்து 1 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் தொடங்கப்பட உள்ளது. அப்போ 1 கோடி விவசாயிகள் 7.5 லட்சம் ஹெக்டேர் இந்த திட்டத்துக்காக 2481 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதனால அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து ஃபேமஸாக இருக்குது, மட்டும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி ஐரோப்பிய சந்தையில் வந்து அது வந்து ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா அதிக லாபத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால அதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு தேவைக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஏற்றுமதிக்காக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2 நீர்மின் நிலையங்கள் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் வந்து உள்ள ஷியோமி மாவட்டத்திலும் 186 மெகாவாட், அதே மாதிரி டேட்டோ 1 நீர்மின் நிலையமும், ரெண்டாவது வந்து 240 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியோ நீர்மின் நிலையமும் வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படி சொல்றாங்க. ஸோ அப்போ நீர்மின் நிலையங்கள் வந்து எங்கே இருக்கு அப்படின்றது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுனால. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ அதுக்கடுத்து AIM நீட்டிப்பு வந்து ஸோ அட்டால் புதுமை இயக்கம் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டால் இன்னோவேட்டிவ் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவு சூழலை
வலுப்படுத்தும் விதமாக அட்டால் புதுமை இயக்கம் 2.0 AIM வந்து அட்டால் இன்னோவேட்டிவ் மிஷன் நிதி ஆயோக் அமைப்பால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 2028 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்படுவதோடு 2750 கோடி நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகளாவிய புதுமைகள் குறியீட்டில் இந்தியா வந்து 39வது இடத்துல இருக்கு. இந்த திட்டத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குறியீட்டுல நம்ம முன்னேற்றம் காண்றதுக்கும் அதிகப்படியான புதிய கண்டுபிடிப்புகள் வந்து உருவாகும் காரணமா இருக்கும். அதே சமயத்தில் உலக அளவில் 3வது பெரிய புத்தாக்க தொழில் அமைப்பை கொண்டுள்ள நிலையில் அதை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் நோக்கில் இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது அப்படி பார்க்கறாங்க. சோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அடுத்து சிவிங்கி புலி பத்தி நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ இதை பத்தி ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பல தடவை கேள்வி கேட்டாங்க. ஸோ மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்கா அது இம்பார்ட்டன்ட். அங்கதான் வந்து சிவிங்கி புலி சீட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மத்திய பிரதேச மாநில முதல்வர் வந்து மோகன் யாதவ் வந்து. ஸோ இப்போ ஏன் நியூஸ் வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சிவிங்கி பெண் புலி வந்து பார்த்தீங்கன்னா 4 குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈனு இருக்கு. ஸோ அதனால வந்திருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இந்த தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் மத்திய பிரதேச முதல்வர் யாருன்னா மோகன் யாதவ் கேட்பாங்க. அதீத வேட்டை, வாழ்விடம் இழப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் அழிந்து போன சிவிங்கி புலி சீட்டா இனத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும் வகையில் சிவிங்கி புலி திட்டம் வந்து 2009ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. ஆனா நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை குனோ தேசிய பூங்கா 2022ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க வந்து. அந்த சிவிங்கி புலிகள் கண்டம் கொண்டு வரப்பட்டது உலகிலேயே அதுதான் முதன்முறையாகும். அப்ப இந்தியாவில் அழிந்த இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமீபியா எங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. எந்த தேசிய பூங்கான்னு கேட்பாங்க. குனோ தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அடுத்து தீவிரமடைகிறது இன்ஃப்ளூயன்ஸா டெங்கு காய்ச்சல் வந்து. இப்போ டெங்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் ஏடிஸ் எஜிபதி அப்படின்ற மஸ்கிட்டோனால வந்து பார்த்தீங்கன்னா பகல கடிக்கக்கூடிய கொசு மூலமா பரவுது அப்படி பார்க்கணும். டெங்கு வைரஸ் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் கிருமி அப்படி பார்க்கணும். அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. காய்ச்சல், தலைவலி, வாந்தி, உடலில் சிவப்பு தடிப்புகள், உடல் வலி இதெல்லாமே இருக்கும் வந்து. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னும் அறிகுறிகள் என்ன அப்படின்னா காய்ச்சல், மூக்கு வீக்கம், தலைவலி, இருமல், சளி வந்து இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். அதுவும் வைரஸ் தான் வந்து. அதுக்கடுத்து நிமோனியா அறிகுறிகள் காய்ச்சல், மூச்சு விடுதலில் சிரமம், குளிர், இருமல், வாந்தி வந்து. இது வந்து பாக்டீரியால ஏற்படக்கூடிய தொற்று அப்படி சொல்லி பார்க்கணும். டைஃபாய்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து அறிகுறிகள் கடுமையான காய்ச்சல், பசியின்மை, தலைவலி, வயிற்று வலி, உடலில் தடிப்புகள். இது வந்து உணவு மற்றும் நீர் மூலியமா பரவக்கூடியது. சாலமோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியானால ஏற்படக்கூடிய தொற்று அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். நம்ம டிசீஸ் பத்தி கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ இன்றைய செய்தித்தாளில் இதுதான் போட்டி தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். நாளைய செய்தித்தாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.